ஹாய் ஹலோ ஹவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் திஸ் இஸ் டே 14 ஆஃப் தி சேலஞ்ச். ஒரு நாள் ரெஸ்ட் அவுட் ஆச்சு, அதனால திரும்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணியாச்சு. கிரேட் டேபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் படிச்ச கன்ஸ்டன்ஸ் வரையும் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த கேமை கண்டுபிடிச்சேன் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அதை ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சதுக்கே தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதை இப்போதைக்கு பார்த்தப்போ நாளைக்கு இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நேற்று படிச்ச புக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போனதுனால அதை டெய்லியும் ஒவ்வொரு ஹெட்டிங்கா படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதோட ஃபோர்த் லா வந்து படிச்சேன். அந்த புக்கு பேர் என்னன்னா 48 லாஸ் ஆஃப் பவர். அண்ட் எப்பயும் போல நம்ம ஒர்க் அவுட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இதே ஒரு ஒர்க் அவுட்டை ஸ்குவாட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலயே 60 ஸ்குவாட்ஸ் ஈஸியாவே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு 60 ஸ்குவாட் பண்ணியிருக்கேன். அப்புறம் புஷ்அப் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். புஷ்அப்ஸுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி எனக்கு இப்போ ஃபீலிங் இல்லை. ஆனால் லாஸ்ட் அந்த 20 ரெப் அது மாதிரி எடுக்கிறப்போ கொஞ்சம் கை நடுங்குது. பரவாயில்ல, பரவாயில்ல, பிக்கப் பண்ணிடலாம். அண்ட் சிட்டப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். சிட்டப்ஸ்க்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 30 வரை ஈஸியாக வந்துச்சு. அதுக்கு அடுத்த 30 தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போச்சு. இது வந்து ஒரு 40 to 50 பண்ணிக்கிட்டு இருந்த ரெப்பில் இருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ சிட்டப்ஸும் முடிஞ்சு அண்ட் ஒரு வழியாக இன்னைக்கு டேவும் முடிச்சாச்சு. டே 14 கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. பாய்.